வெல்கம் டு தமிழ் கோவியம். வெப்பன்ஸ் மாளிகை ஊருக்குள்ள வந்த உடனே சாப்பிடுற இடத்துல சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. சஞ்சீவ் ஆனா அவங்க கேட்காம அவனையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு அம்மா பையன் சாப்பாடு கேட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, கடைசியில பார்த்தா அது அவங்க கடை. அந்த கடைக்காரர் தான் அந்த அம்மாவோட புருஷன். அது அவங்க பையன்னு தெரிய வந்துச்சு. அது ஏதோ அவங்க குடும்ப பிரச்சனையா இருக்குன்னு புரிஞ்சாலும் சாப்பாடு போடுறதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு வருத்தமா இருந்துச்சு. உங்க 2 பேரால எனக்கு நிம்மதியே இல்லைன்னு வீட்டை விட்டு அடிச்சு விரட்டினா வியாபாரம் பண்ற இடத்துல வந்து தொல்லை பண்றீங்களா அப்படின்னு கோவமா கேட்டாரு அந்த அம்மாவோட புருஷன். அதுக்கு அவர் பையன், நான் என் லட்சியத்துல ஜெயிச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் அம்மாக்கு மட்டுமாவது சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டான். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அதை தான் நீ பண்ண போற அப்படின்னு அவங்க குடும்ப பிரச்சனை அடுத்தது அடிதடி சண்டையா மாறுச்சு. இதுல அந்த அம்மாவை அடிக்க கை ஓங்கின சமயம் வீரா தடுத்து நிறுத்திட்டான். அது வேற அந்த கடைக்காரருக்கு பயங்கர கோவம் உண்டாக்குச்சு. ஏய், யாரா நீங்க எல்லாம் வேற ஊர்ல இருந்து வந்து எதுக்கு எங்க வீட்டு பிரச்சனையில தலையிடுறீங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கேட்டாரு. எப்போ 4 பேரு முன்னாடி பிரச்சனையை கொண்டு வந்தீங்களோ யாரு வேணும்னாலும் வந்து கேட்கலாம் அப்படின்னு வீரா சொன்னான். இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குப்பா, நீங்க தலையிடாதீங்க. வந்தோமா சாப்பிட்டோமா போய்கிட்டே இருக்கணும். கடைக்குள்ள இருந்து இன்னும் 2 பேர் வெளியே வந்து வீராவை மிரட்டினாங்க. உடனே அந்த அம்மா, தம்பி நீங்க யாருன்னு தெரியல, தேவையில்லாம எங்களுக்காக பேசி மாட்டிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதலா சொன்னான் ஜீவன். என்னடா நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கதான் ஊரு கட்டுப்பாடுன்னு ஏதேதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாங்கல்ல, தேவையே இல்லாத பிரச்சனையில மாட்டிக்க வேணாம், வாங்க போலாம் அப்படின்னு ஜீவன் வீரா கைய பிடிச்சு இழுத்தான் சஞ்சீவன். உடனே மயூரி, மாஸ்டர் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் பயமா? நீங்க எதுக்குமே முன்னாடி வந்து தைரியமா சண்டை போட மாட்டீங்களா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டா. இது சஞ்சீவனுக்கு அசிங்கமா ஆயிருச்சு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தவன், இத பாருங்க, உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள இந்த அம்மாக்கும் பையனுக்கும் சாப்பாடு போடணும், இல்ல இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டினான். நீங்க எல்லாம் என்ன லூசா? எங்க இருந்தோ வந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் போடுறீங்க, உங்களை சும்மா விட முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பெரியவர், நம்ம வழக்கமா தப்பு பண்றவங்களை கட்டி வைக்கிற மரத்துல இவங்க எல்லாரையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவையா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு சஞ்சீவன் பசங்களோட அவங்க சொன்ன இடத்துக்கு போனான். அது ஒரு அகாடமி மாதிரி இருந்துச்சு. அங்க பசங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் இவங்க கிட்ட வந்து நடந்ததை பத்தி பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் குழு குழுன்னு இருக்குமே. நான் அப்பவே சொன்னேன், நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலான்னு, யாராவது என் பேச்ச கேட்டாதானே அப்படின்னு சஞ்சீவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தான். உண்மைய சொல்லணும்னா வீரா உள்பட பசங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா பெருசா எதுவும் ஆபத்து வராதுன்னு நெட்ரிக்கன் சொன்னதால வீரா கொஞ்சம் நார்மலா இருந்தான். ஆனா மத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள வி மாஸ்டர் வயசுல இருக்கிற ஒருத்தர் அங்க வந்து எல்லாரையும் பார்த்து குடிஞ்சு மரியாதை கொடுத்துட்டு பிரச்சனைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அந்த அம்மாவும் பையனும், எங்களுக்காக தான் அந்த பசங்க பேசினாங்க, அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம், எதுவா இருந்தாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு பெருந்தன்மையா பேசினாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர், இந்த பசங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த மாதிரி தான் போன மாசம் வெப்பன்ஸ் வாங்க வந்துட்டு சில பேர் திருடிட்டு போயிட்டாங்க, தயவு செஞ்சு இவங்களை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சஞ்சீவன் கோவமா, நான் ஒரு மாஸ்டர், இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இங்க விட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். உடனே அங்க இருந்த மாஸ்டர், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா, எந்த அகாடமியை சேர்ந்த பசங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவங்களும் எல்லா விவரத்தையும் சொல்ல அவருக்கு வி மாஸ்டர் முத்து மாஸ்டர் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால கொஞ்சம் இறங்கி வந்து, எல்லாரும் கடைக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஆனா பசங்க தப்பு பண்ணாம மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல, இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு த்ரில்லிங்கா இருந்துச்சு. இது அகாடமியை சேர்ந்த மாஸ்டர்ஸ்க்கு அசிங்கம். எதிர்த்து பேசின வீரா அண்ட் டீமை ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. சரிப்பா, இங்க சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதுல நீங்க வின் பண்ணிட்டா யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஒருவேளை தோத்து போயிட்டா நாங்க சொல்றத பண்ணணும் அப்படின்னு அந்த மாஸ்டர் கடைசி தீர்ப்பா சொல்லிட்டாரு.
இது நல்லா இருக்கே அப்படின்னு பசங்களுக்கு ஜாலியா இருக்க சஞ்சீவனுக்கு கடுப்பு வந்துச்சு. எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனைய விலைக்கு வாங்க வேண்டியது அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி வீரா தலை மேல போட்டான். எந்த மாதிரி போட்டி வச்சுக்கலான்னு பேச்சு வந்தப்ப முதல்ல வில்லம்பு, அடுத்ததா சிலம்பம்னு முடிவாச்சு. முதல் போட்டிக்கு விதுஷி, மயூரி இறங்கினாங்க. அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன போர்டுல இருந்த புள்ளிய அடிக்கணும். அதை கேட்டு விதுஷிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவ வில்லம்பு நல்லா விடுவாதான், ஆனா இவ்வளவு தூரம் இருக்கிற டார்கெட் அடிக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துச்சு. அத பசங்க கிட்ட சொல்ல இப்ப அவளுக்கு பதில் வீரா பண்றதா ஒத்துக்கிட்டான். இது சஞ்சீவனுக்கு பிடிக்கல. உடனே யோகி தான் பண்ணணும் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சு கடைசியா அவனும் மயூரியும் ஃபர்ஸ்ட் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் பட்டு இப்பதான் வீராவை பார்க்க வந்துச்சு. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு இந்த சஞ்சீவனால யோகி வாழ்க்கை கன்ஃபார்ம் முன்னேற போறது இல்ல அப்படின்னு வருத்தமா சொல்லுச்சு. சஞ்சீவன் சொன்னா யோகிக்கு புத்தி எங்க போச்சு, யோசிச்சு பண்ணலாமே அப்படின்னு ஜீவன் வீராக்கு இந்த பக்கம் பதில் சொல்ல, பட்டு வயசு இவனுக்கு எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்தா. ஆனா ஜீவன் சாதாரணமா யோகி மயூரி பத்தி பேசிட்டு இருந்தது அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கம் மாஸ்டர்ஸ் அந்த அம்மா, பையன், கடைக்காரர் 3 பேரை தனியா கூப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணுமா, ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாதா அப்படின்னு கோவமா கேட்டாங்க. அதுக்கு காரணம், இது வரைக்கும் எவ்வளவோ தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஆனா முதல் வாட்டி வேற ஒரு அகாடமியை சேர்ந்த பசங்க இதை தட்டி கேட்டது ஊர் பெரியவங்களுக்கு அசிங்கமா ஆயிடுச்சு. அதனாலதான் அதுக்கு காரணமா இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வராது, பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பா சாப்பாடு கடை வச்சு கொடுத்தாங்க. ஆனா இவ என் பையனை அகாடமியில சேர்த்து கராத்தே பழகணும்னு ஒரு நாளை போல என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு முதல் தடவை பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு கடைக்காரர். என்ன தைரியம் இருந்தா இந்த ஊர்லயே இருந்துகிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவ அப்படின்னு கோவப்பட்டாரு ஒரு மாஸ்டர். உடனே ஒரு பெரிய மாஸ்டர், யாரும் கோவப்பட வேணாம், அவருக்கு எது இஷ்டமோ அதை பண்ணட்டும். சரி, இப்போ உன் பிரச்சனை இந்த போட்டி வரைக்கும் வந்து நிக்குது. ஒருவேளை அந்த பசங்க ஜெயிச்சிட்டா அவங்க சொல்றதை நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பிட்டாரு. இங்க வில்லம்பு போட்டி ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் மயூரி, யோகி, இன்னொரு பக்கம் அந்த அகாடமியை சேர்ந்த 2 பசங்க டார்கெட் நோக்கி அம்பு விட்டாங்க. ஆனா அந்த பசங்க தான் வின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல மயூரிக்கு யோகி மேல செம்ம கடுப்பு. ஏண்டா இவ்வளவு ஹைட்டா வளர்ந்து வச்சிருக்கியே, கரெக்டா டார்கெட் பார்த்து அடிக்க முடியாது அப்படின்னு கோவமா கேட்டா. ஹே, மரியாதையே பேசு, இவ்வளவு வாய் இருக்குல்ல, நீ வின் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு பதிலுக்கு கேட்டான். இவங்க சண்டை இப்போதைக்கு முடியாதுன்னு தெரிஞ்சு வீரா அடுத்த போட்டி பத்தி மாஸ்டர் கிட்ட விசாரிச்சான். அவங்க சிலம்பம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப வீராக்கு மட்டும்தான் இந்த குரூப்ல சிலம்பம் தெரியும். அதனால வாயை மூடிட்டு அவனை போட்டிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. வீரா கையில குச்சியோட வந்து பொசிஷன்ல நிக்க அவனுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி எதிரில விநாயக் நின்னான். வீராவ அவனும் அங்க எதிர்பார்க்கல. போட்டி ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் இருந்ததால 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீரா, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு விநாயக் சகஜமா பேச அதுவே வீராக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவனும் ராணா மாஸ்டர் அகாடமில இருந்து ஆகாய மலைக்கு வந்தது வரைக்கும் சுருக்கமா சொல்லி முடிச்சான். ரொம்ப சந்தோஷம் வீரா, இதுதான் என்னோட அகாடமி, இங்க இருந்துதான் நான் உங்க ஊர் காம்படிஷனுக்காக வந்தேன் அப்படின்னு அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வீராவை அறிமுகப்படுத்தி வச்சான். விநாயக் பழைய மாதிரி இல்லாம வீரா கூட நல்லாவே பேசி பழகி அதுவே அவங்க எல்லாருக்கும் இந்த பசங்க மேல நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன, வீரா எல்லா சார்பாவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். அது கூட விநாயக்க மனசுல வச்சுக்கிட்டு எடுத்த முடிவுதான். அதுக்கு உடனே அந்த மாஸ்டர்ஸும், பரவாயில்ல, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் சகஜம், நீங்க வெப்பன்ஸ் மாளிகைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அந்த அம்மா, பையன், கடைக்காரர் குடும்பம் ஓரளவுக்கு பேசி ராசியாகி இருந்தாங்க. அதுக்கு அங்க இருந்த மாஸ்டர்ஸ் தான் காரணம். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை இழுத்து இப்ப வெளியே இருந்து ஆள் வந்து கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு, இனிமே பிரச்சனை பண்ணாம ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனும் அதே அகாடமில சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பழகட்டும்னு முடிவும் ஆயிடுச்சு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விநாயக் கிட்ட சொல்லிக்கிட்டு அவங்க வந்த வேலையை பார்க்க கிளம்புனாங்க. எங்க பிரச்சனை நடந்தாலும் பெரிய ரவுடி மாதிரி உள்ள புகுந்து நீங்களா முடிவெடுக்காதீங்க,
அது எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்காது அப்படின்னு சஞ்சீவன் நிதானமா பசங்களுக்கு எடுத்து சொல்ல, முதல் தடவை அவன் பேச்ச கேட்டு சரின்னு தலையாட்டினாங்க. இவங்க கிளம்பி பஞ்சாயத்து முடிச்சு வெப்பன்ஸ் மாளிகை கிட்ட வரும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இவங்க தண்ணிய தவிர வேற எதுவுமே வயிற்றுக்குள்ள இறக்கல. அது வேற ஒரு பக்கம் கட்டுப்பா இருந்துச்சு. இங்க வெளியே தங்கிக்க நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, அதுவும் விநாயக் ஹெல்ப் பண்ணி தான் நடந்துச்சு அப்படின்னு வீரா சொன்னான். அதுக்கு விதுஷி, அப்படியே அந்த அண்ணா கிட்ட சாப்பிட ஏதாவது கேட்டு இருக்கலாம் அப்படின்னு வயித்த தடவி சொன்னான். இது பண்ணதே பெருசு, எப்படி வீரா அடுத்தடுத்து ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு ஜீவன் சொன்னான். சரி, திரும்பவும் பழைய மார்க்கெட் இடத்துக்கே போய் பார்க்கலாம், கண்டிப்பா அங்க ஏதாவது சாப்பிட கிடைக்கும் அப்படின்னு சஞ்சீவன் எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்புனான். ஆனா அங்க யாருமே இவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. என்ன இருந்தாலும் அவங்க அகாடமி மாஸ்டர்ஸ் கிட்ட முதல்ல மரியாதை இல்லாம எதிர்த்து பேசினத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்க மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு புரிய வச்சாலும் யாரும் அதை காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. சோர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க முன்னாடி 4 கையில சாப்பாடு தட்டு நீட்டி அந்த அம்மாவும் பையனும் நின்னுட்டு இருந்தாங்க. எங்களால உங்களுக்கு தான் பிரச்சனை, தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மதியம் உங்களுக்கே சாப்பாடு இல்லையே, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சஞ்சீவன் சந்தேகமா கேட்டான். எங்க குடும்பம் உங்க தயவால இப்ப ஒன்னா இருக்கும். இது எங்க வீட்டுல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமைச்சது, தாராளமா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அவங்க கிட்ட இருந்து வாங்கி பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாங்க. உனக்கு இந்த வெப்பன்ஸ் மாளிகை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு வீரா நிதானமா அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தான். உள்ள போறதுக்கு எல்லாரையும் அலோ பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3 கட்டத்தை தாண்டணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். என்னடா எங்க போனாலும் 3 டாஸ்க் வச்சு நம்மள ஒரு வழி ஆக்குறாங்க அப்படின்னு ஜீவன் சிரிச்சான். உடனே அந்த அம்மா அவங்க கையில இருந்த ஒரு சின்ன கத்திய நீட்டி, இதை உங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏமா, எங்களை பார்த்தா உனக்கு சின்ன குழந்தை மாதிரி தெரியுதா? இவ்வளவு சின்ன கத்திய வச்சு யார குத்த முடியும் அப்படின்னு கேட்டான் சஞ்சீவன். அவன் கேட்டது நியாயமா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த கத்தி சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த அம்மா கத்தியில இருந்த சின்ன பட்டனை அழுத்த அது பெரிய ஸ்வாடா மாறுச்சு. இது எங்க குடும்பத்தை நீங்க சேர்த்து வச்சதுக்காக நாங்க கொடுக்கிற அன்பளிப்பு, மறுக்காம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கிட்டு மரியாதையா சஞ்சீவன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்புன்னு பின்னாடி புரியும். அங்க இருந்து கிளம்பி பழையபடி வெப்பன்ஸ் மாளிகை பக்கத்துல வந்துட்டாங்க. அங்க அவங்களுக்கு நிறைய டென்ட்ஸ் போட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விநாயக் ஏற்பாடு தான். அதுக்குள்ள போய் படுத்த உடனே எல்லாருக்கும் அலைச்சல்ல தூக்கம் வந்துருச்சு. ஆனா இங்க தூங்காம விநாயக் வேக வேகமா நடந்துட்டு இருந்தான். ஏண்டா, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தானே அந்த பசங்களை ஒண்ணும் பண்ணாம நாங்க விட்டோம், இப்ப இங்க வந்து புலம்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு வயசானவர் விநாயக் கிட்ட கேட்டாரு. ஆதித்யன் மாஸ்டர் வளர்ப்பு பையனா விநாயக் இருந்தாலும் அவர் எங்கேயாவது ரொம்ப தூரம் ஊருக்கு போகிறதா இருந்தா இங்க வெப்பன்ஸ் அகாடமிக்கு போக சொல்லிடுவாரு. இப்போ அந்த மாதிரி கொஞ்ச நாள் இங்க ஜாலியா வந்து இருக்கலாம்னு வந்தவன் வீராவை பார்த்துட்டு பழைய வன்மத்தை திருப்பி வளர்த்துக்க ஆரம்பிச்சான். ஆமா, நான் தான் சொன்னேன், அவன் ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற சாதாரண அகாடமில இருந்து இப்ப ஆகாய மலை வரைக்கும் போயிட்டான். இப்ப போய் நான் அவன் கூட சண்டை போட்டு தோத்து போனா இன்னும் எனக்கு தான் அசிங்கம். அதனால அவனை வேற மாதிரி டீல் பண்ண முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு விநாயக் ஆத்திரமா பேசினான். அவனோட பழிவாங்கிற சூழ்ச்சியில வீராக்கு பதில் சஞ்சீவன் தான். வெப்பன்ஸ் மாளிகைக்கு பின்னாடி தான் வீரா டீம் தங்கி இருந்தாங்க. காலையில எல்லாருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான சாப்பாட 3 வேளையும் அந்த அம்மா பையன் தான் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் வேற வழி இல்லாததுனால அவங்க ஹெல்ப் எடுத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. நானும் ஜீவனும் ஊருக்குள்ள கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரோம், அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வீரா சொன்னான். எது, நாங்க மட்டும் தனியா போகணுமா? இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சஞ்சீவன் கிளம்பிட்டான். இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஜீவனும் வீராவும் கூட வேற வழி இல்லாம போனாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்த அந்த மாளிகை உள்ள யாரும் சாதாரணமா நுழைய முடியாது. அதுக்கு காரணம் அந்த காலத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டா யூஸ் பண்ற வெப்பன்ஸ் வரைக்கும் அங்க வரிசையா அடுக்கி இருக்கும். சாதாரணமா அகாடமி மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி
கடைக்காரர் எடுத்து எதையும் காட்ட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு 9th ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற பசங்க அந்த வெப்பன்ஸ் எடுத்து தெரிஞ்ச டெக்னிக்ஸ் பண்ணி காட்டணும். அது பண்றதுக்குன்னு தனி இடம் இருக்கும். எல்லாம் கரெக்டா பண்ணினா அவங்களுக்கு அந்த வெப்பன் எடுத்துட்டு வெளியே வர அனுமதி இருக்கும். ஒருவேளை தப்பான டெக்னிக்ஸ் பண்ணி சும்மா சுத்தி பார்க்க வந்தவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. கை வீசிட்டு வெளியே வர வேண்டியதுதான். சஞ்சீவன், யோகி, மயூரி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே உள்ள போனாங்க. ஜீவன், வீரா பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. அதே மாதிரி விதுஷி யார் கூடவும் சேராம பின்னாடி தனியா நடந்து வந்தா. உள்ள நுழையும் போதே செக்யூரிட்டி செக்அப் மாதிரி எல்லாரையும் பார்த்து தான் அனுப்புனாங்க. அங்க மொத்தம் 3 டாஸ்க் நடக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணாதான் வெப்பன்ஸ் வச்சு இருக்கிற இடத்துக்கு போக முடியும். நானும் ஜீவனும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய வெப்பன்ஸ் வாங்கிட்டு வாங்க. இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு வீரா உறுதியா சொல்லிட்டான். அப்பாடா அப்படின்னு வீரா வராதது சஞ்சீவனுக்கு ஹாப்பி. அதுக்கு காரணம் அங்க இன்னைக்கு ஒரு போட்டி நடக்க போகுது. அதுல எப்படியாவது யோகிய வின் பண்ண வச்சுட்டா போதும், வீராவை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு உள்ள போயிட்டாங்க. ஜீவன், வீரா கொஞ்ச நேரம் அந்த மாளிகையை சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல வில்லம்பு பத்தி யாரோ விளக்கம் கொடுத்துட்டு இருந்ததை கவனிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்க கிட்ட வந்தாங்க. என்னடா அழகிக்காக ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு ஜீவன் கேட்க, அவகிட்ட இல்லாத வெப்பன் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அங்க ஒரு மாஸ்டர், இப்போ நான் வில்லம்பு சம்பந்தமா சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு யார் வேணும்னாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. வீரா ஏற்கனவே வில்லம்பு பார்த்ததுல இருந்து அழகி நினைவுல மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அதனால ஜீவன் மட்டும்தான் அவர் கேள்விக்கு தெரிஞ்ச பதில சொல்லிட்டு இருந்தான். அந்த செஷன் முடியும் போது, நான் இங்க இருந்து 3 பேரை உள்ள நடக்கிற போட்டிக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல எல்லாருக்கும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுக்கு 2 காரணம். எந்த டாஸ்கும் பண்ணாம டைரக்டா உள்ள போயிடலாம். இன்னொன்னு, இந்த வெப்பன்ஸ் மாளிகையில ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிச்சா போதும், அவங்க பேரும் புகழும் 8 திக்கும் ஒலிக்கும். அதனால அந்த 3 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஆர்வம் வந்துச்சு. அவர் நேம் லிஸ்ட் சொல்ல அதுல 3ஆவதா ஜீவன் செலக்ட் ஆகி இருந்தான். அவனுக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல. இது எதிர்பார்க்காம நடந்த ஒரு போட்டி. சும்மான்னு நினைச்சு பதில் சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் கிடைக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. பக்கத்துல இருந்த வீராவை இறுக்க கட்டிக்கிட்டான். என்னடா திடீர்னு மிருனா ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு வீரா கிண்டலா கேட்க, என்னடா விளையாடிட்டு இருக்க, இப்ப மாஸ்டர் சொன்னது உன் காதுல விழலையா அப்படின்னு செல்லமா கோவப்பட்டான். இந்த பக்கம் இருந்த புது வெப்பன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதனால கவனிக்கல, நீயே சொல்லு அப்படின்னு அவன் தோள் மேல கை போட ஜீவன் சந்தோஷமா விஷயத்த பகிர்ந்துகிட்டான். சூப்பர்ரா, அடுத்தது என்னன்னு கேட்டு சீக்கிரமா உள்ள போ அப்படின்னு வீரா சொல்ல, விளையாடாத, நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு ஜீவன் அடம் பிடிச்சான். நிஜமாவே உடம்பு முடியலடா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு வீரா அப்படியே உக்காந்துட்டான். எனக்கு புரியுதுடா, உள்ள தனியா போக எனக்கு பயம் இல்ல, ஆனா நீ வந்தா நல்லா இருக்கும்னு தான் கேட்டேன் அப்படின்னு ஜீவன் சொல்ல வேற வழி இல்லாம வீராவும் ஒத்துக்கிட்டான். இங்க சஞ்சீவன் பசங்க உள்ள போறதுக்கு பிரிலிமினரி டெஸ்ட்ல இருக்கிற வெப்பன்ஸை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் பண்ண வச்சான். அதுல 3 பேரும் பாஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கைக்கு இப்போ 3 வெப்பன்ஸ் வந்திருக்கு. சஞ்சீவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பசங்களா, இதே மாதிரி அடுத்து வர்ற எல்லா டாஸ்க்கும் கரெக்டா பண்ணிட்டா போதும், அந்த வீராவை விட நீங்க தான் டாப்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லியே அவங்கள உசு பேத்தினான். அடுத்ததா 3 டாஸ்க் இருக்கு. அதை முடிச்சா தான் உள்ள நடக்கிற போட்டிக்கு போக முடியும். முதல்ல மாய மீன்கள் டாஸ்க் தான் அங்க இருந்துச்சு. அத 3 பேரும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி அடுத்த டாஸ்க்ல உள்ள வந்தாங்க. அதுக்குள்ள விதுஷி எப்போதும் போல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல, இந்தாமா இது வயிறா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு கேக்குற அளவுக்கு சஞ்சீவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா எதுவும் காட்டிக்காம அங்க இருந்த பழத்தை வாங்கி கொடுத்தான். அங்க லக்கி டிரா மாதிரி சின்னதா கேம் ஒண்ணு வச்சு பழம் வாங்கினவங்க பேர் எல்லாம் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தாரு. அத குலுக்கி யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்க மயூரி தான் வின் பண்ணியிருந்தா. மாஸ்டர், இதுக்கு ஏதாவது கிஃப்ட் உண்டா அப்படின்னு சஞ்சீவன் ஆர்வமா கேட்க, கண்டிப்பா நீங்க அடுத்த டாஸ்க் பண்ண வேண்டாம், 3ஆவது டாஸ்க் டைரக்டா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம்,
எல்லாரும் ஒரே அகாடமியை சேர்ந்தவங்க தான். இந்த சலுகை மயூரிக்கு மட்டும்தானா இல்ல நாங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். மயூரி டைரக்டா உள்ள போகலாம். அதே மாதிரி நீங்களும் ஒரு மாஸ்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த டெஸ்டும் கிடையாது. ஆனா அந்த 2 பசங்களுக்கும் சின்னதா 2 டெஸ்ட் வச்சு அவங்கள 3rd டாஸ்க் டைரக்டா செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவங்க வச்ச டெஸ்ட்ல மயூரி யோகி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 3rd டாஸ்க் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சஞ்சீவனுக்கு சந்தோஷத்துல தலை கால் புரியல. விதுஷி கேட்டது எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப 3வது டாஸ்க். அங்க ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்காது. ஊர்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஜம்பிள்டா போட்டு வச்சிருப்பாங்க. பசங்க உள்ள போய் அதை கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட டைம்குள்ள வெளியே எடுத்துட்டு வந்து சேர்த்து வைக்கணும். வேற அகாடமில இருந்து வந்த பசங்க கூட தான் இந்த போட்டி இப்ப நடக்க போகுது. முதல்ல விதுஷி மயூரி போனாங்க. மொத்தம் 20 ஜம்பிள்டு டெக்னிக்ஸ் இருக்கும். 5 நிமிஷம் தான் டைம். 2 பேரால 10 டெக்னிக்ஸ் மேல தாண்ட முடியல. என்ன மயூரி, நீ 6th ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணு, உன்னால இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியலையா அப்படின்னு சஞ்சீவன் கோவமா கேட்டான். இல்ல மாஸ்டர், ரொம்ப டயர்டா இருந்துச்சு, என்னால தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சு தேட முடியல அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டா. அடுத்தது விதுஷி. மாஸ்டர், எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தோணுது, நம்ம இப்படியே இங்க இருந்து கிளம்பிடலாம், திரும்பவும் நாளைக்கு வந்தா என்ன அப்படின்னு கேட்டா. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றது கரெக்ட். இப்பதான் நாச்சியார் ஊர் பிரச்சனைய முடிச்சிட்டு பசங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. மூலிகை இலை சத்தான ஆகாரம்னு சாப்பிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து போட்டி வச்சதால அவங்களால சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியல. சஞ்சீவன் மாஸ்டரா இருந்துட்டு அவன் தான் இத பசங்களுக்கு சொல்லணும். ஆனா விதுஷி நாளைக்கு வரலான்னு கேட்டதுக்கே ரொம்ப கோவப்பட்டான். ஓ, உன் தயவால நாங்க 2வது டாஸ்க் பண்ணாம உள்ள வந்த உடனே நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான். என்ன மாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு அங்க லக்கி டிரா இருக்குன்னு தெரியாது, நான் பசிக்குதுன்னு பழம் வாங்கி சாப்பிட போனேன் அப்படின்னு சொன்னான். சஞ்சீவனுக்கும் அது தெரியாதா? இருந்தாலும் ஆளாளுக்கு டெசிஷன் எடுக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நாளைக்கு மதியம் ஆகாயமலைக்கு கிளம்பணும், இந்த ஊர்லயே தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம சொந்த ஊர் கிடையாது அப்படின்னு சொன்னான். எது சொன்னாலும் விதண்டாவாதம் பண்றவங்க கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு விதுஷியும் வேற பக்கம் போய் உட்கார்ந்துட்டா. இப்ப அடுத்ததா யோகி டாஸ்க் பண்ணணும். உன்னை நம்பிதாண்டா வீரா கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன், நீயும் இந்த பொண்ணுங்க மாதிரி என்ன ஏமாத்திராத, தயவு செஞ்சு வின் பண்ணிரு அப்படின்னு சஞ்சீவன் யோகி கைய பிடிச்சுக்கிட்டான். ஆனா அவன் மயூரி விதுஷியை தான் பார்த்துட்டு இருந்தான். என்ன இருந்தாலும் பசங்க எல்லாரும் ஒரு டீம், ஒரு வாரமா ஒன்னா இருக்காங்க. அதனால சின்னதா அவங்க மேல ஒரு அக்கறை வந்துச்சு. மாஸ்டர், அவங்க 2 பேரையும் முதல்ல டென்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இந்த போட்டியை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். என்னடா ஆளுக்கு இங்க நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன் தெரியுமா, சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காம போட்டியை ஜெயிக்கிற வழியை பாரு அப்படின்னு யோகிய கூட்டிட்டு போயிட்டான். இதெல்லாம் தூரத்துல இருந்து விநாயக் பார்த்துட்டு தான் இருந்தான். ஓ, வெளியே ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க வீராக்கு அல்ல கை நினைச்சிட்டேன், நல்ல வேலை என்னோட திட்டத்தை நிறைவேற்ற இங்க ஒரு ஆள் கிடைச்சிட்டா அப்படின்னு சஞ்சீவனை பிக்ஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ யோகி டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மயூரி விதுஷியாவது 10 டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா யோகியால 5க்கு மேல தாண்ட முடியல. அதுக்கு காரணம் தூக்கம் சாப்பாடு எதுவுமே சரியா இல்லாததுனால அவனுக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. இங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரே தடவை தான். அதுல வின் பண்ணலன்னா பப்ளிக் மாதிரி சுத்தி பார்த்துட்டு வெளியே கிளம்பிடணும். அதே சமயம் 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணவங்களுக்கு உள்ள பெரிய ஜாக் பாட் காத்துட்டு இருக்கு. சஞ்சீவன் யோகிய மடியில வச்சுக்கிட்டு தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். விதுஷி மயூரி அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருந்தாங்க. விதுஷிக்கு சஞ்சீவனா 4 அப்புனா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்பவே உங்களுக்கு சொன்னேன், நாளைக்கு வந்திருந்தா கண்டிப்பா நாங்க 3 பேரும் ஜெயிச்சிருப்போம், இப்ப அடுத்த தடவை இந்த ஊருக்கு வரும்போதுதான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டா. நீங்க சரியா பண்ணாம கோட்டை விட்டுட்டு சும்மா என் மேல பழி போடாத. ஒரு மாஸ்டரா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொன்னான். அதே தான் நானும் சொல்றேன், நாங்க டெக்னிக்ஸ் வைஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் விட ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். ஆனா இப்ப கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது, அது மட்டும் இருந்துச்சுன்னா கலக்குவோம் அப்படின்னு சொன்னா மயூரி. அப்பதான் விநாயக் அந்த மெடிக்கல் டென்ட் உள்ள வந்தான்.
சரி, நான் என் ஃப்ரெண்டு இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்க வந்தேன், நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்பின சமயம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சஞ்சீவன் அவனை தடுத்து நிறுத்தினான். சொல்லுங்க அப்படின்னு விநாயக் அவன் பக்கத்துல வந்து நிக்கவும், இங்க பக்கத்துல எங்க அகாடமி மெடிக்கல் ஷாப் இருக்கு, இவங்களுக்கு தேவையானதை வாங்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன மாஸ்டர் நீங்க எங்க வீரா அகாடமியில இருந்துகிட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்கணுமா? செய்டான்னு சொன்னா பண்ண போறேன். அடுத்த 15 நிமிஷத்துல அவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டான். அதுல சாப்பாடும் இருந்துச்சு. மெல்லமா யோகியும் எழுந்துக்க 1 மணி நேரத்துல எல்லாரும் தயாராயிட்டாங்க. நீங்க கொடுத்த மருந்து உண்மையா எனர்ஜெட்டிக்கா இருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு மயூரி சொல்ல, எனக்கு உங்க தேங்க்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு 3வது டாஸ்க், அதான் அந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள போறதுக்கு உங்க டீம்ல இருந்து 2 பேர் வேணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டான். கைவிட்டு போன ஒரு விஷயம் திரும்பவும் அதுவா வருதுன்னு சஞ்சீவன் சந்தோஷப்பட்டான். ஆனா டைரக்டா 3வது டாஸ்க்ல வந்து உங்க கூட இவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சஞ்சீவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. மாஸ்டர், இது பிரிலிமினரி ரவுண்ட்ஸ் மாதிரி தான், அது மட்டும் இல்ல இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறாங்க. அதனால யாராவது ஏதாவது கேட்டா எங்க அகாடமி மாஸ்டரை நான் பேசிக்க சொல்றேன், ஆனா எனக்கு 2 பேர் மட்டும் அனுப்பி வச்சா போறோம் அப்படின்னு சொன்னான். யோகி மயூரிய நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கை காட்ட, அவங்க 2 பேருக்கும் பிடிக்கலன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து விநாயக் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு காரணம் இருக்கு. ஒருவேளை இவன் கூட போய் ஜெயிக்க முடியாம போச்சுன்னா அது இன்னும் அசிங்கம். அதனால இன்னைக்கு என்ன இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மறுவேளைன்னு முடிவு பண்ணாங்க. அதை வெளியே சொல்ல சஞ்சீவன், ஒரு நிமிஷம் விநாயக் அப்படின்னு இவங்க 3 பேரையும் தனியா கூட்டிட்டு வந்துட்டான். முடிஞ்சு போச்சுன்னு ஒரு விஷயத்தை நான் நினைச்சிட்டு கவலைப்பட்ட சமயத்துல கடவுளா பார்த்து நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு, ஏன் பசங்களா இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஏனோ யோகிக்கு சஞ்சீவன் கெஞ்சி பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நாளா இருந்தாலும் அவன் உண்மையா சஞ்சீவனை மாஸ்டரா ஏத்துக்கிட்டான். அதனால நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு முன்னாடி வர மயூரி அவனை முறைச்சு பார்த்தான். சஞ்சீவனுக்கு ஒரு மலையை சாச்சாச்சுன்னு மனசுல குளுகுலுன்னு இருந்துச்சு. இப்ப மயூரிய கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு வேற ஐடியா பண்ணான். நீங்க எல்லாரும் நாச்சியார் மாஸ்டர் ஊர்ல பண்ணதுக்கு பேட்டரி பாயிண்ட்ஸ் பெருசா கிடைக்க போறது இல்ல, கண்டிப்பா அதுலயும் வீரா தான் ஃபர்ஸ்ட் வருவான். இப்ப மட்டும் இங்க நடக்க போற போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டா ஆகாய மலைக்கு நீங்க தான் சாம்பியன்ஸ் அப்படின்னு கரெக்டான இடத்துல அவங்கள பிடிச்சான். பசங்களை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட்னு தூங்குற வரைக்கும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சஞ்சீவனுக்கு கரெக்டா இங்க இது ஒர்க் அவுட் ஆச்சு. மயூரி கடைசியில சரின்னு தலையாட்டிட்டா. இப்போ அவங்க 3வது டாஸ்க் பண்ண விநாயக் பக்கத்துல இருந்தாங்க. திரும்பவும் பழைய மாதிரி நமக்கு கஷ்டமான ஆப்போனன்ட் வரக்கூடாது மயூரி அப்படின்னு யோகி பேசிட்டு இருக்க, அவ எதிரில நின்னுட்டு இருந்தவனை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா. ஆமா, அங்க இருந்தது வீராதான். அவன் எப்படி அங்க வந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டு கோவமா அவனை பார்த்து, ஜீவன் வில்லம்பு சம்பந்தமான கேள்விக்கு வெளியே பதில் சொன்னதால அவனுக்கு உள்ள நடக்க போற போட்டிக்கு டைரக்டா கலந்துக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சு. அவன் கூட வீராவும் உள்ள வந்தான். அவங்களுக்கு 3 டாஸ்க் தாண்டி உள்ள போகணும்னு இருந்த ரூல்ஸ் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன நடக்கும்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த மாஸ்டர் நேம் லிஸ்ட் வச்சு பசங்களை செக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாரு. அதுல ஜீவன் பேர் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால வீராவை உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாஸ்டர், அவன் என் கூட வந்தவன் தான், நாங்க 2 பேரும் வேற ஊரை சேர்ந்தவங்க, தயவு செஞ்சு அவனையும் அலோ பண்ணுங்க அப்படின்னு ஜீவன் கேட்டுக்கிட்டான். இல்லப்பா, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம், அதை பிரேக் பண்ண முடியாது. அதனால உன் ஃப்ரெண்டு வெளியே சுத்தி பார்த்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணட்டும், நீ மட்டும் உள்ள போ அப்படின்னு சொன்னாரு. ஐயோ மாஸ்டர், அவன் எங்க அகாடமில டாப் ஸ்டூடெண்ட், நாங்க ஆகாய மலையில இருந்து வரோம், இது அவன் ஏற்கனவே பண்ணி இருந்த டாஸ்க்ல ஜெயிச்ச பேட்டில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட்டை எடுத்து வீரா சம்பந்தமான வீர தீர செயல்களை காட்டுனான். எதுக்குடா இதெல்லாம் காட்டிட்டு இருக்க? வி மாஸ்டர் சில இடத்துல இந்த மாதிரி அவசரப்பட்டு அவங்க கேட்காம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, ஞாபகம் இல்லையா அப்படின்னு வீரா கேட்டான். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்ச பாயிண்ட் தானே இங்க காட்டிட்டு இருக்க, அவங்க அதை வச்சு முடிவு பண்ணட்டும், இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஜீவன் வீராவை அடக்கிட்டான். இந்த பக்கம் அந்த மாஸ்டர் அந்த ஷீட் பார்த்துட்டு கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாரு. அவங்க ஊர் அகாடமிலையும் இந்த மாதிரி பசங்களை வேற ஊருக்கு டாஸ்க்குக்காக அனுப்புற வழக்கம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி 4-5 டாஸ்க்லயே
கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட் யாருமே டச் பண்ணது இல்ல. அதனால இவங்க 2 பேர் மேலயும் அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த மாதிரி இங்க நடக்கிறது வழக்கம்தான். சில அகாடமில இருந்து வர்ற பசங்க உள்ள டாஸ்க் ஸ்கிப் பண்ண ஃபேக் பேட்டில் பாயிண்ட்ஸ் தயார் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். அவங்க ஈஸியா டூப்ளிகேட் ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அந்த பசங்களை தண்டிக்காம கஷ்டமான டாஸ்க் ஏதாவது கொடுத்து அதுல பசங்க ஒரு வழியாகி உண்மை தானா வெளியே வந்துடும். இதுதான் அவங்க ட்ரிக்கு. இப்ப வீராவும் ஜீவனும் அந்த லிஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. இது தெரியாம ஜீவன் இன்னும் அந்த மாஸ்டர் கிட்ட வீராக்காக பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு 5 நிமிஷம் நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் உள்ள பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீராவை பார்த்துக்கிட்டே அந்த மாஸ்டர் உள்ள போனாரு. பட்டு மேடம் அப்பதான் உள்ள என்ட்ரி கொடுத்து வீராவை தனியா தள்ளிட்டு போச்சு. இந்தா, இதுல ஸ்ட்ரென்தனிங் பவுடர் கலந்து வச்சிருக்கேன், உடனே எடுத்துக்க அப்படின்னு குடிச்சிடுன்னு கொடுத்துச்சு. வீராவும் ஒரு செகண்ட்ல அதை முடிச்சிட்டான். ஏன் காலையில இருந்து உன்னை பார்க்க முடியல, இங்க அதுக்குள்ள ஆல் செட் பண்ணிட்டியா அப்படின்னு வீரா கிண்டலா கேட்டான். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த நல்லதெல்லாம் நடக்க விட்டுருவியா அப்படின்னு 2 பேரும் எப்போதும் போல கிண்டல் பண்ணிட்டு இருந்த சமயம் ஜீவன் கூப்பிட்டான். இப்போ வீராவும் சேர்த்து கிட்டத்தட்ட அங்க 20 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க எதிர ஒரு ட்வின்ஸ் கையில கலர் பால்ஸோட இருந்தாங்க. அது அவங்க தூரத்துல இருக்கிற கூடையில ஒரு பாலை தூக்கி போடுவாங்க. அதுல எந்தெந்த கலர் பால்ஸ் எவ்வளவு போய் அங்க விழுந்துச்சுன்னு நீங்க கரெக்டா எழுதி சொல்லணும். இதுதான் உங்க டாஸ்க் அப்படின்னு ஒரு மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே அங்க சந்தேகம் வந்துச்சு. ஆனா யாரு வெளியே தைரியமா அதை கேட்பா, அதனால போட்டிக்கு வந்து ரெடியா நின்னாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அந்த ட்வின்ஸ் கையில 1 2 அப்படின்னு பச்சை குத்தி இருக்கும். அதனால பசங்க 2 டேபுலர் காலம் போட்டு பிரிச்சு அவங்க போடுற பால கரெக்டா எழுதணும். ஆனா பசங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 2 பேரும் ஓடிக்கிட்டே அந்த பேஸ்கெட்ல பாலை தூக்கி போடுவாங்க. இதுல துல்லியமா யார் போட்டான்னு எழுதணும், எந்த கலர் பால்னு எழுதணும், அந்த கலர் பால் எவ்வளவு விழுந்திருக்குன்னு எண்ணணும். உண்மையாவே சேலஞ்சிங் டாஸ்க் தான். வீரா நெட்ரிக்கன் ஹெல்ப் எடுத்துக்கல, ஆனா அவனால எல்லாமே துல்லியமா எழுத முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஜீவன் வீராவை சேர்த்து 4 பேர் அந்த டாஸ்க கரெக்டா முடிச்சிருந்தாங்க. இப்ப மாஸ்டருக்கு இவங்க மேல இருந்த சந்தேகம் போயிருச்சு. அப்பதான் விநாயக் உள்ள வந்தான். வீராவும் அவனும் சகஜமா பேசிட்டு இருக்கும் போதே நடந்ததை சொன்னான். காலையில இருந்து உள்ள ஏதோ போட்டி நடக்க போகுதுன்னு அங்கங்க பேசிட்டு இருக்காங்க, அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு ஜீவன் விநாயக் கிட்ட கேட்டான். உள்ள சின்ன கல் சைஸ்ல முட்டை ஒண்ணு இருக்கு, அதை உடைக்கணும், அதுதான் போட்டி அப்படின்னு சொன்னான். என்னங்க, உங்களுக்கு எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா? தயவு செஞ்சு விளையாடாம சீரியஸா பேசுங்க அப்படின்னு ஜீவன் சிரிச்சான். ஐயோ, நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண முட்டை கிடையாது. பாக்குறதுக்கு வேணும்னா குட்டியா இருக்கும், ஆனா இது வரைக்கும் யாருமே அதை உடைச்சது இல்ல அப்படின்னு சொன்னான். விநாயக், இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு வீரா கேட்க, ஆமா, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜா அவங்க ஊர் மார்ஷியல் அகாடமி மாஸ்டர்ஸ்க்கு ஒரு போட்டி வச்சிருந்தாராம். அதுல வித்தியாசமான பொருளை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும்னு ரூல் இருந்திருக்கு. அதுக்காக ஒரு மாஸ்டர் எடுத்துட்டு வந்த முட்டை தான் இது அப்படின்னு சொன்னான். அப்படி என்ன அதுல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஜீவன் கேட்க, அந்த முட்டை உள்ள ஒரு உயிர் உள்ள ஜந்து அவர் அடைச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அவர் நம்பல. அதனால கோவப்பட்ட அந்த மாஸ்டர், ஒரு வீரன் வந்து இத உடைப்பான், அன்னைக்கு நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்திலேயே உயிரை விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை சொல்லி முடிச்சான். அப்ப உள்ள இருக்கிற முட்டை எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு அப்படின்னு வீரா அதிர்ச்சியா கேட்டான். அது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அப்படின்னு விநாயக் சொல்ல 2 பேரும் கண்ணை அகலமா விரிச்சாங்க. இது வரைக்கும் யாருமே அந்த முட்டையை உடைச்சதே இல்லையா அப்படின்னு ஜீவன் கேட்டான். யாரும் உடைச்சது இல்ல. அதே மாதிரி டெய்லியும் அந்த முட்டையை உடைக்கிறதுக்கு இங்க போட்டி நடக்காது. இன்னைக்கு அந்த மாஸ்டர் உயிரை விட்ட நாள், அதனால வருஷா வருஷம் அதே நாள்ல மட்டும் அந்த முட்டையை வெளியே எடுத்து வச்சு அவர் சொன்னதுக்காக பசங்களை விட்டு ட்ரை பண்ணி பாப்பாங்க அப்படின்னு விநாயக் சொன்னான். முட்டை சைஸ் தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப அதை உடைக்கிறதுக்கு எந்த மாதிரி வெப்பன் இது வரைக்கும் பசங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு வீரா கேட்டான். அந்த போட்டிய யாருமே கண்ணால பாக்குறதுக்கு அலோட் கிடையாது. செலக்ட் ஆகிற பசங்களை ஒரு ரூமுக்குள்ள விடுவாங்க. அவங்க 10 நிமிஷத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துடணும்.
அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு நமக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான். சரி, நீ கூட இன்னைக்கு அந்த போட்டியில கலந்துக்க போறியா அப்படின்னு வீரா விநாயக பார்த்து கேட்டான். ஆமா, இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. இன்னைக்கு எங்க அகாடமி மாஸ்டர் போயே ஆகணும்னு சொல்லிட்டாரு, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சிரிச்சான். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் அதை ஷேர் பண்றது அப்படின்னு ஜீவன் கேட்க வீரா அவன் தலையில தட்டி சுமாரு அப்படின்னு அடக்கிட்டான். யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாருமே அங்க புதுசாதான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு விநாயக் சொல்ல வீராக்கு அந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு மனசுல பட்டுச்சு. அப்போ அங்க வந்த மாஸ்டர், வா விநாயக், உனக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு வீராவை காட்டி கேட்டுட்டு அவங்க கையில ஒரு டேக் மாதிரி ஒண்ணு கட்டி விட்டாரு. அதை பார்த்த உடனே விநாயக் அதிர்ச்சி ஆயிட்டான். ஆமா, வீரா ஜீவன் 2 பேருமே முட்டை அடிக்கிற போட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. விநாயக்கால அதை தாங்கிக்கவே முடியல. வெளிய வீரா கிட்ட சிரிச்ச மாதிரியே நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் மாஸ்டர்ஸ் முன்னாடி போய் நின்னான். உங்க எல்லாரையும் அவமானப்படுத்தின அந்த பையனை எப்படி நீங்க இந்த போட்டிக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நேரடியா கேட்டான். இதுதான் அவனோட பேட்டில் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப நடந்த போட்டியிலையும் அவன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதனால அவனை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு பெரிய மாஸ்டர் சொன்னாரு. அப்போ அந்த 3 டாஸ்க் பிரிலிமினரி டெஸ்ட் எதுவும் அவனுக்கு கிடையாதா அப்படின்னு கோவமா விநாயக் கேட்க வெளியே ஜீவன் வில்லம்பு ஜெயிச்சு வந்த கதையை சொன்னாங்க. விநாயக் அதுக்கு மேல என்ன பேசுவான்? அவனும் அந்த ஊர் அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்டா இருந்ததால மட்டும்தான் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, இல்லனா யாருக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அடுத்ததா அவனோட கண்ணு சஞ்சீவனை தேடிச்சு. அப்பதான் அவங்க 3வது டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தெரிஞ்சிட்டு உதவுற மாதிரி போய் ஆக்டிங் கொடுக்க திரும்பவும் உள்ள கூட்டிட்டு வந்தான். அந்த சமயத்துலதான் மயூரி யோகி வீராவை பார்த்தது. இவனா நமக்கு ஆப்போனன்ட், பெரிய பருப்பு மாதிரி வெளியே நான் எந்த போட்டியிலும் கலந்துக்க மாட்டேன், ஊர் சுத்த போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு மயூரி கோவமா பேச சஞ்சீவன் அப்பதான் வீராவை பார்த்து ஷாக் ஆயிட்டான். அதுவும் யோகிய முட்டை போட்டிக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு வீரா முதல்ல செலக்ட் ஆனது தாங்கிக்கவே முடியல. அவன் கையில போட்டு இருந்த டேக பார்த்துட்டு எப்படி இது நடந்துச்சுன்னு பக்கத்துல இருந்த மாஸ்டர் கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அத்தனை கோவமும் ஜீவன் மேலதான் திரும்பிச்சு. மாஸ்டர், நான் வீரா கூட டாஸ்க் பண்ண மாட்டேன்னு மயூரி புரியாம பேசிட்டு இருக்க சஞ்சீவன் அவன் ஒரு படி மேல போய் டைரக்டா உள்ள நடக்க போற போட்டியில செலக்ட் ஆகி இருக்கான்னு விஷயத்த புரிய வச்சான். இதுக்கு தான் நான் வீரா கூட இருக்கலாம்னு உன்கிட்ட அப்பவே சொன்னேன் அப்படின்னு விதுஷி மயூரிய முறைச்சா. அப்ப ஏதோ அவன் மேல இருக்கிற கோவத்துல வேண்டான்னு சொல்லிட்டேன், நீ என்ன இன்னும் கொஞ்சம் பேசி மாத்தி இருக்கலாம் அப்படின்னு மயூரி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டா. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீரா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியுமா? ஏன் உங்களால முடியாதா அப்படின்னு சஞ்சீவன் கேட்டதுக்கு மயூரி எழுந்து போயிட்டா. மாஸ்டர், நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் ஏன் வீராவை டீம் லீடரா போடக்கூடாது? அதாவது நீங்களும் அவன் சொல்றத கேளுங்களேன் அப்படின்னு விதுஷி சொல்ல சஞ்சீவனுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. இங்க நான் தான் மாஸ்டர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நீ ஆகாயமலை அகாடமில இனிமே இருக்க முடியாது, அத மாதிரி பண்ணிருவேன், ஜாகிரதை அப்படின்னு மிரட்டினான். விதுஷிக்கு சஞ்சீவன் குரலை உயர்த்தி பேசின உடனே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அவ மயூரி மாதிரி கிடையாது, வெளியே தைரியமா இருந்தாலும் உள்ள பயந்த சுபாவம் தான். அதனால அதுக்கப்புறம் எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா இருந்துட்டா. அதுக்குள்ள போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அதே ஸ்விம்மிங் பூல், அதே ரூல்ஸ் தான். மயூரி வெறுப்பா வந்து நின்னா. இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்னு சஞ்சீவன் முடிஞ்ச வரைக்கும் 2 பேரையும் என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பி விட்டான். மயூரி ஒரு முடிவோட ஒண்ணுமே பண்ணல. தண்ணிக்குள்ள நீந்தி போய் ஜம்பிள்டா இருக்கிற டெக்னிக்ஸ் பார்த்துட்டு வேணும்னே மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்து வச்சா. ஆனா யோகி சின்சியரா எல்லாமே பண்ணான். கிட்டத்தட்ட 20 பேர் கலந்துகிட்ட அந்த போட்டியில 10 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதுல மயூரி, யோகி 2 பேரையும் ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ண மயூரிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சஞ்சீவன் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதுக்கு காரணம் அவன் கூட கூட்டிட்டு வந்த பசங்கள்ல 4 பேரு முக்கியமான முட்டை உடைக்கிற போட்டியில செலக்ட் ஆகி இருக்காங்க. அதனால அவன் பெரிய மாஸ்டர் ரேஞ்சுக்கு தன்னை காட்டிக்கிட்டான். இந்த பக்கம் மயூரி செலக்ட் ஆனதுக்கு விநாயக் மட்டும்தான் காரணம். அவன் ஆளுங்களை வச்சு ஜட்ஜஸ் எழுதுற மார்க் ஷீட் எப்படியோ கரெக்ட் பண்ணி அவளை உள்ள தள்ளிட்டான். நான் கூட நீ கோவமா பேசினதை பார்த்து இந்த போட்டியில கலந்துக்காம வெளியே வந்துருவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல மயூரி, கலக்கிட்ட அப்படின்னு விதுஷி கை கொடுத்தா.
ஒருவேளை உனக்காக சஞ்சீவன் மாஸ்டர் அவங்க கிட்ட பேசி பெரிய போட்டியில கலந்துக்க சம்மதம் வாங்கி இருப்பாரோ அப்படின்னு விதுஷி சந்தேகமா கேட்டா. அவன் என்ன முத்து கல்கி மாஸ்டர்ஸ் மாதிரி பெரிய இவனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் என்னை விட ஒரு வயசு தான் பெரியவன். ஏதோ கோல்மால் பண்ணி அந்த மாஸ்டர் போஸ்ட் வாங்கி இருக்கான். சத்தியமா சொல்றேன், நம்ம அளவுக்கு கூட அவனுக்கு எந்த டாஸ்க்கும் பண்ண தெரியாது அப்படின்னு மயூரி உறுதியா சொன்னான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க நிறைய விஷயம் பேசினாலும் கடைசி வரைக்கும் எப்படி மயூரி போட்டியில செலக்ட் ஆனான்னு மட்டும் அவளால தெரிஞ்சுக்க முடியல. அங்க எல்லாமே புது ஆளுங்க, புது இடம், யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? அதுக்கும் மேல ஜட்ஜஸ் கிட்ட டாஸ்க் தப்பா பண்ணேன்னு ஏதாவது ஏடா கூடமா உளறி வச்சா அப்புறம் ஊருக்கு போக முடியாது அப்படின்னு மயூரி முதல் தடவை அடக்கமா இருந்துட்டான். வீரா ஜீவன் கிட்ட பேசி முடிச்சுட்டு எதிர்ச்சியா திரும்பும் போதுதான் சஞ்சீவன், யோகி, மயூரின்னு எல்லாரையும் பார்த்தான். டேய், அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு ஜீவனையும் கூட்டிட்டு பசங்க கிட்ட பேச வந்தான். சந்தோஷமா முட்டை உடைக்கிற டாஸ்க்ல செலக்ட் ஆனத வீரா சொல்ல அங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ஜீவன் அக்கறையா விசாரிச்சான். ரொம்ப நடிக்காதீங்க, வேணும்னே எங்க கிட்ட வெளியே வர்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே உள்ள வந்த ஆள் தானே நீங்க அப்படின்னு மயூரி கோவமா கேட்டான். உன்கிட்ட பேசி எதுவும் எங்களால புரிய வைக்க முடியாது, அங்க நடந்த விஷயம் இதுதான் அப்படின்னு சுருக்கமா சொன்னான் வீரா. அதுக்குள்ள முட்டை போட்டி பத்தி அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல எல்லாரையும் அசம்பிள் பண்ணாங்க. விநாயக் பொறுத்த வரைக்கும் வீரா கேங் ஜெயிக்கவும் கூடாது, அதே மாதிரி உயிரோட இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சு வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம், பல வருஷத்துக்கு முன்னாடி மாவீரன் வந்து அந்த முட்டைய உடைப்பான்னு சொன்னது இந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் தான். யார் அந்த வீரன்? வீரா, யோகி, மயூரி, ஜீவன் 4 பேரும் வெப்பன்ஸ் மாளிகையில் இருக்கிற 1000 வருஷமா பாதுகாத்து வர முட்டைய உடைக்கிற போட்டியில செலக்ட் ஆகி இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 30 பேர் இந்த டாஸ்க்ல கலந்துக்க போறீங்க. வேற வேற அகாடமில இருந்து எங்க ஊருக்கு பெருமை சேர்க்க வந்தவங்களை முதல்ல நாங்க பாராட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஒரு மாஸ்டர். அதுக்கப்புறம் பசங்களுக்கு 2 திங்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சிகப்பு துணி, அதை எப்போ கட்டிக்கணும்னு சொல்லல. இன்னொன்னு பிரேஸ்லெட் மாதிரி இருந்துச்சு, ஆனா சைஸ் கொஞ்சம் பெருசு. டாஸ்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் 2ம் கையில தான் இருக்கணும், எங்கேயும் மிஸ் ஆக கூடாது. மாஸ்டர்ஸ், இதோட யூஸ் என்ன அப்படின்னு ஒரு பையன் கேட்க, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 30 பேரா இருக்கிற உங்களை 2 டீம்ஸா பிரிக்க போறோம். கண்டிப்பா ஒரே அகாடமியில சேர்ந்த பசங்க ஒன்னா இருக்க கூடாதுதான், இத நாங்க பண்றோம் அப்படின்னு நேம் லிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஜீவன், மயூரி ஒரே டீமும், கொம்பன், வீரா ஒரு டீமுமா இருந்தாங்க. யாருமே அந்த முட்டை வச்சு இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் டாஸ்க் ஆரம்பிக்க முடியாது, அதை சுத்தி நிறைய சின்ன சின்ன டாஸ்க் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு எதுவும் தெரியாம பசங்க ஜாலியா பேசிக்கிட்டே உள்ள நுழைஞ்சாங்க. அங்க ஒரு பெரிய கயிறு கட்டி இருந்துச்சு, அதை தாண்டி தான் உள்ள போகணும். முதல்ல மயூரி டீம் தான் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு கயிறு எப்படி தாண்டி போறதுன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு பையன் டபுள் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் பார்த்தான். ஆனா உருண்டு திரும்பவும் பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இன்னொரு பையன் குனிஞ்சு அந்த பக்கம் போய் பார்த்தான், ஆனா அதுவும் வேலைக்காகல. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜீவன் கண்ணுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிச்சு. அதுல 1, 3, 5, 9 அப்படின்னு ஆட் நம்பர்ஸ் 15 வரைக்கும் எழுதி இருந்துச்சு. இத வச்சுதான் அவங்க டாஸ்க் பண்ணணும். எல்லாத்துக்கும் டைம் பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதுக்குள்ள முடிக்கலன்னா போட்டியை விட்டு வெளியே வரக்கூடாது. அடுத்த டாஸ்க் அவங்களுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கும். ஆனா பாயிண்ட்ஸ் கம்மியாகும். 2 டீம்ல இருந்தும் கடைசியில ஒரு ஆள் மட்டும்தான் அந்த முட்டை உடைக்கிற இடத்துக்கு உள்ள நுழைய முடியும். இப்போ இந்த நம்பர்ஸ் எழுதி இருக்கே, இத வச்சு யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணுதா அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். அதுக்கு ஒரு பொண்ணு, எல்லாரும் உங்க டேக்ல இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளூல எழுதி இருந்த ஆர்டர் படி பசங்களை லைனா நிக்க வச்சா. அடுத்த நிமிஷம் அந்த கயிறு தானா அருந்து அவங்களுக்கு வழி கொடுத்துச்சு. இதுல அந்த பொண்ணுக்கு தனி பாயிண்ட்ஸ், அப்புறம் டீமுக்கு தனி பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இப்ப வீரா, யோகி டீம் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கும் அதே கயிறு டாஸ்க் தான். ஆனா வேற மாதிரி 3 பவுடர்ஸ் அங்க தனித்தனியா வச்சு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பவுடர் மட்டும் எடுத்து அந்த கயிறு மேல தடவணும்.
அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வழி கிடைக்கும். உடனே ஒரு பையன் அவசர கொடுக்க மாதிரி, எங்க அகாடமில நாங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கோம், ஒரு பவுடரை டக்குன்னு அப்படியே வாயில போட்டுக்கிட்டு கயிறத்தோட அப்படியே மயங்கி விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் அங்க பரபரப்பாகி மாஸ்டர்ஸ் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்தினாங்க. அதனால இவங்க டீம் அடுத்த லெவலுக்கு போறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்ப திரும்பவும் டாஸ்க் ஆரம்பிக்க யோகி எதையும் யோசிக்காம சிகப்பு கலர் பவுடரை டக்குன்னு எடுத்து அந்த கயிறு மேல தடவிட்டான். உடனே அது அருந்து அவங்களுக்கு உள்ள போக வழி கொடுத்துச்சு. வீராக்கு யோகி பாயிண்ட் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயம் நெட்ரிக்கன் மூலமா அங்க இருக்கிற பசங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டான். உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப டேலண்டா இருந்தாங்க. இப்ப மயூரி டீமுக்கு செகண்ட் சான்ஸ். ஒரு மரம் இருக்கும், அதுல கிட்டத்தட்ட 20 பழம் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அதுல வித்தியாசமா இருக்கும். அதை இவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க 4th டாஸ்க் பண்ண வேண்டாம், டைரக்டா 5th டாஸ்க் போயிடலாம். மயூரி, ஜீவன் இந்த வாட்டி விடல, ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க. அவங்க கூட 5 பேர் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் 5th டாஸ்க் டைரக்டா செலக்ட் ஆகி இருந்தாங்க. இப்போ அடுத்தது வீரா டீம். அவங்களுக்கும் அதே டாஸ்க் தான். வீரா, யோகி அப்புறம் இன்னும் 4 பேர் தான் இதுல கரெக்டா பழத்தை மேட்ச் பண்ணி செலக்ட் ஆகி இருந்தாங்க. மொத்தமா இப்போ 13 பேரு 5th டாஸ்க் வந்து சேர்ந்தாச்சு. ஜீவன் வீராவை அப்படியே கட்டிக்கிட்டான். இந்த டாஸ்க் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம வி மாஸ்டர் கிட்ட இங்க நடந்ததை பத்தி சொன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு கேட்டான். ஆனா வீரா பதில் சொல்லாம யாரையும் அங்க தேடிட்டு இருக்கிறது அவனுக்கு புரிஞ்சுச்சு. என்னடா யார பாக்குற அப்படின்னு கேட்டதுக்கு, விநாயக் நம்ம கூட இந்த டாஸ்க் பண்ண வரேன்னு சொல்லிட்டு 2 டீம்லயும் இல்லையே, ஏன் அவன் செலக்ட் ஆகல அப்படின்னு அத பத்தி பேசினாங்க. அவனுக்கு என்னடா, இந்த ஊரை சேர்ந்த பையன், திரும்பவும் அடுத்த வருஷம் கலந்துக்கலாம், நம்ம அப்படியா, இந்த ஒரு தடவை சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா திரும்பவும் இங்க வரவா போறோம் அப்படின்னு ஜீவன் சொன்னான். நான் அதுக்காக அவனை தேடலடா, என்ன பார்த்த உடனே உண்மையா பேசுறான்னு நம்பி ராணா அகாடமி, ஆகாயமலை அகாடமி டாஸ்க் எல்லாத்தையும் சொன்னேன், ஆனா அவன் முதுகுல குத்திட்டான் அப்படின்னு வீரா பல்ல கடிச்சு கோவமா சொன்னான். என்னடா சொல்ற, நல்லவன் மாதிரி தங்க இடம் அப்புறம் ஊர் பிரச்சனையில நமக்கு ஹெல்ப் பண்ணானே, அதெல்லாம் நடிப்பா அப்படின்னு புரியாம கேட்டான் ஜீவன். ஆமா அப்படின்னு வீரா டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஜீவன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். என்னதான் மயூரி வீரா மேல கோவமா இருந்தாலும் அவன் கிட்ட ஸ்விம்மிங் பூல் டாஸ்க்ல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்க முடியாம சொல்லிட்டா. நீ நம்ம அகாடமில விளையாடுற மாதிரி இங்க பண்ணாத, இது வேற மாதிரி இடம், கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு வீரா சொன்னான். நான் பொய் சொல்லல, எனக்கு சஞ்சீவன் மேல பயங்கர கோவம், அதனால நான் டாஸ்க் பண்ணவே இல்ல அப்படின்னு அவ அழுத்தி சொன்ன அப்புறம் தான் வீரா நம்பினான். உடனே இந்த விஷயத்த விநாயக் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவன் எங்க இருக்கான்னு வீரா தேடிட்டு இருந்த சமயத்துலதான் பட்டு அவன் குட்டு வெளிப்பட போற இடத்த காட்டுச்சு. அங்க விநாயக் 2 பசங்க கிட்ட எப்படி மயூரிய போட்டியில செலக்ட் பண்ண வச்சான், அப்புறம் வீராவை பழிவாங்க என்ன எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்துச்சு. வீரா உண்மையாவே விநாயக் பேசின விஷயத்துல பழையபடி எதுவும் வன்மம் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அது அவனுக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இது அவங்க ஊரு விஷயம் தெரிஞ்சு அவனை பழி வாங்கணும்னு ஏதாவது முடிவெடுத்தா அது வி மாஸ்டர் வரைக்கும் போய் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால போட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து திரும்பிட்டான். ஜீவனுக்கு வீரா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு விநாயக் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா வீரா பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால 2 பேரும் டாஸ்க் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5வது டாஸ்க் ஒரு பாலத்து மேல நடக்க போகுது. அதை கடந்துட்டா முட்டை இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இது மேல நடந்து போனா போதுமாடா அப்படின்னு ஜீவன் கிட்ட கேட்டா மயூரி. ஹலோ, என்ன மரியாதை எல்லாம் தேயுது, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டான் ஜீவன். நல்லா தானே பேசிட்டு இருந்தான், வீரா தான் ஏதாவது என்ன பத்தி சொல்லி இருப்பான் அப்படின்னு மயூரி எதையோ கற்பனை பண்ணிட்டு மாஸ்டர் பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சா. இங்க நாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க போறது இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க கொடுத்த டிப்ஸ் கவனிச்சிருந்தா இந்த டாஸ்க் ஈஸியா பண்ணி முடிக்க முடியும் சொல்லிட்டு தள்ளி நின்னுட்டாங்க. பசங்களுக்கு 10 நிமிஷம் யோசிக்க டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சா போதும். அதுவும் நான் பண்றேன்னு முதல்ல வர்றவங்களுக்கு தனி பாயிண்ட்ஸ் வேற உண்டுன்னு சொல்லிட்டாங்க.
அதனால எல்லாரும் ரொம்பவே சீரியஸா இந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க. பாலத்துக்கு 2 பக்கமும் தண்ணி மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்கு பதில் மணல் தான் போட்டு இருந்துச்சு. அதனால பசங்க கீழே விழுந்தாலும் பெருசா அடிபடாது. ஆனா ஒரு தரம் மணல்ல விழுந்துட்டா அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடையாது. இந்த விஷயம் மட்டும்தான் மாஸ்டர் கடைசியா சொன்னது. ஒரு பையன் முன்னாடி வந்து, மாஸ்டர் நான் பண்றேன் அப்படின்னு பாலத்துல நடக்காம டபுள் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவன் பண்ணது தப்புன்னு சொல்ற மாதிரி பாலம் ஆடி மணல் மேல அவனை தள்ளி விட்டுருச்சு. ஓ, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பையன் மாதிரியே அதே ஐடியாவை மனசுல நினைச்சிட்டு இருந்த பசங்க உஷாராயிட்டாங்க. அடுத்ததா வந்த பசங்க டிஃபரெண்ட் ஐடியா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப கடைசியா 5 பேர் தான் இருந்தாங்க. ஜீவன், மயூரி கூட வெளியே போயாச்சு. அந்த 5 பேர்ல யோகி, வீரா கண்டிப்பா உண்டு. இவங்க யாருமே முந்திக்கல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சாங்க. விநாயக் அப்பதான் உள்ள வந்தான். அதே ஊர் அகாடமியை சேர்ந்த பையனா இருந்ததால அவனை நிறைய பேருக்கு தெரியும். அதனால டைரக்டா 5வது டாஸ்க் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். என்னடா, நான் சொன்ன மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணலையா அப்படின்னு பக்கத்துல இருந்தவன் கிட்ட கேட்டான். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனா சில மாஸ்டர்ஸ கரெக்ட் பண்ண முடியல. இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாத, மாட்டினா மொத்தமா சங்கு ஊதிருவாங்க அப்படின்னு பசங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான் விநாயக். உனக்கு இங்க நல்ல பேர் இருக்கு, அதை கெடுத்துக்காத. அந்த வீராவை பழி வாங்கணும்னா வெளியே போய் பாத்துக்கோ அப்படின்னு 2-3 அட்வைஸ் வேற. அவனும் அப்படியே அடங்கிட்டான். உங்களுக்கு இப்ப 15 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க இந்த டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டாங்க. யோகி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு வீரா அவன் பக்கத்துல வர, தயவு செஞ்சு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். வீரா யோகிக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு காரணம் ராணா மாஸ்டர் மட்டும்தான். அவர் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணதை நிறைய தடவை நேர்ல பாத்திருக்கானே. ஒருவேளை இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ள அவன் மனசை மாத்தி எப்படியாவது திரும்பவும் ராணா அகாடமியில சேர்த்து விடுறதுதான் வீரா பிளானா இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு யோகி ஒத்து வரணுமே. அவன் தான் சஞ்சீவன் பின்னாடி வால் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானே. பார்க்கலாம் இது எங்க போய் முடியுதுன்னு. 5 பேர்ல ஒரு பையன் மாஸ்டர் கிட்ட, என்னால இதுக்கு மேல டாஸ்க் கண்டினியூ பண்ண முடியல, அதனால குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்ததா இருந்த 2 பேரும் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த துணியை எடுத்து முதல்ல கையில கட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்களால பாலத்தை பாதி தூரம் வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம கடக்க முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுட்டா வரிசையா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னா கூட அவங்கள அந்த பாலம் தாங்காது, உடனே கீழே தள்ளி விட்டுடும். அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 பசங்களும் அவுட் ஆகியாச்சு. கடைசியா இருக்கிறது யோகி, வீரா மட்டும்தான். டைம் இல்லாததுனால 2 பேரா டாஸ்க் பண்ண மாஸ்டர் அலோ பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் இது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் பாலத்து மேல நின்னு நிதானமா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்க கூடாது, அது ஃபவுல் கேம்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஜாகிரதையா பண்ணணும். திடீர்னு மாஸ்டர் யோகி வீரா கண்ணுல துணி கட்டிக்கிட்டு அந்த டாஸ்க் பண்ணணும்னு ஒரு ரூல் போட்டுட்டாரு. என்ன இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த முட்டைய அவங்க ஊரை சேர்ந்த பசங்க அடிப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு வெளி அகாடமி பசங்க இவ்வளவு தூரம் வந்தது கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. அதுக்காக தான் கடைசி வரைக்கும் ஏதாவது புதுசு புதுசா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கீழே நின்னுட்டு இருந்த மயூரி, ஜீவனுக்கு மாஸ்டர் இப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் வேணும்னா சஞ்சீவன் மாஸ்டர் கூப்பிட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு மயூரி கேட்க, ஆமா வந்துட்டாலும் அப்படியே பேசிட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு, எதுவும் வேணாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு தடுத்துட்டான். கண்ணை கட்டிக்கிட்டு எப்படி பாலத்துல நடந்து போறதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல ஆரம்பிச்சா அப்படியே நடந்து போய் கடைசியில ஒரு இடத்துல முடியும். நடுவுல எந்த தடங்களும் உங்களுக்கு கிடையாது. அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தினாங்க. முதல்ல யோகி, பின்னால வீரா இருந்தான். கையில இருந்த துணிய 2 பேரும் ஒரே சமயத்துல தலையில கட்டிக்கிட்டு பாதி தூரம் வரைக்கும் தாண்டிட்டாங்க. யாரு கரெக்டா பண்றா யாரு தப்பா பண்றான்னு 2 பேருக்கும் தெரியாது. வெளியே இருந்து பாக்குறவங்களும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அங்க பின் டிராப் சைலன்ஸ் இருந்துச்சு. வீரா இன்னொரு கையில இருந்த பிரேஸ்லெட்ட அழுத்தி பிடிக்க அவனால இன்னும் வேகமா முன்னாடி நடக்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த விஷயம் யோகிக்கு தெரியாது. ஒரு இடத்துல அப்படியே நின்னு யோசிச்சு இருந்தவன பாலம் கீழே தள்ளி விட அதோட விளிம்புல கரெக்டா பிரேஸ்லெட் மாட்டி அவன் கீழே விடல. அதாவது 2 க்ளூ மட்டும்தான் அந்த பாலத்தை தாண்டறதுக்கு இருக்கு.
ஒன்னு துணிய தலையில கட்டிக்கணும், இன்னொன்னு பிரேஸ்லெட்டை அழுத்தி பிடிக்கணும். இப்ப யோகியை பொறுத்த வரைக்கும் அவன் பிடிக்கலனாலும் பிரேஸ்லெட் அவனை பிடிச்சிருந்துச்சு. அதனால திரும்பவும் டாஸ்க கண்டினியூ பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைச்சிச்சு. 2 பேரும் குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள பாலத்தோட முடிவை டச் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த டாஸ்க் பண்ண போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. மயூரி, ஜீவன் 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்ன இருந்தாலும் ஒரே அகாடமியை சேர்ந்த பசங்களாச்சே, மனசார அவங்களுக்காக சந்தோஷப்பட்டாங்க. மயூரிக்கு வருத்தம் தான், இருந்தாலும் வெளியே எதுவும் காட்டிக்கல. இங்க தவிச்சிட்டு இருந்த சஞ்சீவனுக்கு விஷயம் இப்பதான் தெரிஞ்சிச்சு. யோகி செலக்ட் ஆயிட்டானா அப்படின்னு கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல கேட்டிருப்பான். வீராவை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அடுத்து யோகி எப்படியாவது முட்டையை உடைக்கணுமேன்னு யோசனையில இருந்தவன் பக்கத்துல வந்து விநாயக் உட்கார்ந்தான். வீராவை இந்த டாஸ்க் பண்ண விடாம பழி போட்டு வெளியே அனுப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி. யோகி முட்டை உடைக்கிற டாஸ்க் செலக்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே சஞ்சீவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் பசங்க யாரும் உள்ள இருந்து வெளியே வரல. விதுஷி மட்டும்தான் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருந்தா. உனக்கு பசிக்குதா, நீ ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு சஞ்சீவன் கேட்ட உடனே விதுஷி பதில் சொல்லாம எழுந்து போயிட்டா. அவ பின்னாடியே போன சஞ்சீவன் தான் விநாயக் பிடிச்சுக்கிட்டான். வாப்பா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஏன் எங்களை அனுப்பி வச்சுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் டாஸ்க்ல கலந்துக்கல அப்படின்னு கேட்டான். எங்க, உங்க அகாடமி பசங்க தான் எல்லா இடத்துலயும் டாப்பா இருக்காங்களே, எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அதனால நான் கலந்துக்கல அப்படின்னு சொன்னான். சஞ்சீவனுக்கு பெருமை தாங்கல. அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். மாஸ்டர், உங்க அகாடமில யாரு டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு விநாயக் கேட்டான். யோகின்னு என் பக்கத்திலே நின்னுட்டு இருந்தானே, அவன் தான் டாப் அப்படின்னு சஞ்சீவன் சொல்ல விநாயக்கும் இதைத்தான் எதிர்பார்த்தான். பரவாயில்லையே, வீராவை எதிர்க்கிறதுக்கு உங்க அகாடமில ஒருத்தன் வந்துட்டானா அப்படின்னு கேட்க, அது என்னப்பா, அவனை யாரும் ஜெயிக்க முடியாதா, நீ எப்படி பேசுற அப்படின்னு சஞ்சீவன் வரிஞ்சு கட்டிட்டு வந்தான். ஐயோ மாஸ்டர், நான் அப்படி சொல்லல. அவங்க ஊர்ல இருக்கும்போது பச்சை புலிய அடிச்சேன், பெரிய மாஸ்டர் கூட சண்டை போட்டு வின் பண்ணேன்னு ரொம்ப பந்தா பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். இப்ப ஆகாயமலையில எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இங்கேயும் எல்லா மாஸ்டர்ஸும் அவனுக்கு தான் சப்போர்ட். எப்படிதான் எல்லாரையும் அவன் கைக்குள்ள போட்டுக்கிறானோ தெரியல அப்படின்னு சஞ்சீவன் முகத்தை சூழ்ச்சிக்கிட்டான். விநாயக் திடீர்னு அமைதியா இருக்க சஞ்சீவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னப்பா, நல்லா தானே பேசிட்டு இருந்த, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். எனக்கு வீரானாலதான் பிரச்சனை, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு கோவமா சொன்னான். புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சஞ்சீவன் கேட்க, ராணா அகாடமிக்கு சுகி மாஸ்டர் என்னதான் செலக்ட் பண்ணிருக்கணும், நடுவுல வீரா புகுந்து குட்டைய குழப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதான் வேலை. இங்க கூட வெளியே எங்க கிட்ட நான் எந்த போட்டியிலும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல் ஆளா அவன் தான் செலக்ட் ஆயிருக்கான். இதுக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு சஞ்சீவன் கோவப்பட்டான். நீங்க நினைச்சா யோகிய வீரா இடத்துல நிக்க வைக்க முடியும், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு விநாயக் சொல்ல சஞ்சீவனுக்கு எதுவும் புரியல. இப்போ முட்டை டாஸ்க்ல கடைசியா செலக்ட் ஆகி இருக்கிறது வீரா, யோகி மட்டும்தான். இதுல வீராவை நம்ம போட்டியில கலந்துக்க முடியாம பண்ணிட்டா கண்டிப்பா யோகி தான் ஜெயிப்பான். உங்களுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொன்னா விநாயக். சஞ்சீவன் மனசுல, இவனை இப்பதான் நான் முதல் தடவை பாக்குறேன், ஏன் வீராவே அவனை அனுப்பி வச்சிருக்க கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்டான். என்னப்பா, சகஜமா நீ வீராவை பத்தி கேட்டேன்னு நானும் ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் அவனும் எங்க அகாடமி ஸ்டூடெண்ட் தானே, யோகி ஜெயிச்சா என்ன, வீரா ஜெயிச்சா என்ன அப்படின்னு சாமர்த்தியமா சொன்னான் சஞ்சீவன். உஷார் ஆகிட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட விநாயக், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மாஸ்டர், ஒரு அகாடமில கண்டிப்பா எல்லாரும் மொக்கையா இருக்க மாட்டாங்க, நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா வீரா மாதிரி பசங்க அவங்கள வளர விடுறது இல்ல, நான் அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்ல சஞ்சீவன் மனசு லைட்டா ஸ்லிப் ஆச்சு. கொஞ்சம் யோசிங்க மாஸ்டர், ஒருவேளை வீரா அதுல ஜெயிச்சா கண்டிப்பா ஆகாய மலையிலையும் அவனோட பேர் தான் டாப்ல இருக்கும். அப்புறம் யோகி என்ன பண்ணுவான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், பிரைட் ஸ்டூடெண்ட்னு. கொஞ்சம் கொஞ்சமா சஞ்சீவன் மனசை கலைக்க ஆரம்பிச்சான். நீ சொல்றது கரெக்ட் தான் விநாயக், ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும், எங்க முட்டி மோதினாலும் கடைசியில வீரா ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரான் அப்படின்னு கேட்டான். வெளியே விடாம பண்ணிட்டா அப்படின்னு விநாயக் ஒரு திட்டத்தை சஞ்சீவன் கிட்ட சொல்ல அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். இங்க மயூரி, ஜீவன், வீரா
ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யோகி அவங்க கூட சேரல. தள்ளி பக்கத்துல யார் கூடவோ பேசிட்டு இருந்தான். நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சஞ்சீவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா மயூரி அப்படின்னு வீரா கேட்டான். சொல்லிட்டாலும் காலையில நடந்த பிரச்சனைக்கு எனக்கு வழி தெரியல, இதுல நான் எதுக்கு அவன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சலிப்பா பதில் சொன்னான். வீரா, விநாயக் பத்தி மயூரி கிட்ட சொல்லி அவளை உஷார்படுத்தலாமா அப்படின்னு ஜீவன் மெல்லமா கேட்டான். வீரா உடனே வேண்டான்னு தலையாட்டிட்டான். அதுக்கு காரணம் இருக்கு. மயூரி இப்ப நல்லா பேசுறா, ஆனா விஷயம் தெரிஞ்ச அப்புறம் பத்திரகாளிதான். எல்லார் எதிரிலையும் உண்மையை போட்டு உடைச்சிட்டு விநாயக்க மாட்டி விட்டுட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சு போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல, நம்ம ஏதாவது சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு வீரா கேட்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யோகி வரலன்னு அங்கேயே இருந்துட்டான். வெளியே வந்த உடனே சஞ்சீவன் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவன் பெருசா எதுவும் பேசல, அமைதியா இருந்துட்டான். அதுவே வீராக்கு டவுட்டா இருந்துச்சு. மாஸ்டர், விதுஷி எங்க? அவளுக்கு உடம்பு பரவாயில்லையா? டென்ட்டுக்கு தூங்க போயிருக்காளா அப்படின்னு மயூரி விசாரிச்சா. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க. நான் சாப்பிடுறியான்னு மட்டும்தான் கேட்டேன். உடனே கோச்சுக்கிட்டு எங்கேயோ எழுந்து போயிட்டா அப்படின்னு சஞ்சீவன் பொறுப்பே இல்லாம பதில் சொன்னான். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவ சின்ன பொண்ணு. வி மாஸ்டர் உங்களை நம்பிதானே எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு மயூரி கோவமா கேட்டா. நீங்க எல்லாரும் அப்படியே என்ன மாஸ்டர்னு ரொம்ப மதிச்சு சொல் பேச்சு கேட்கிற பசங்க பாரு. எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறதானே உங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ரொம்ப பெரிய நல்ல குணம் அப்படின்னு சஞ்சீவன் நக்கல் அடிச்சான். இங்க பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் அவளை தேடுங்க அப்படின்னு வீரா முடுக்கி விட்டான். இதுக்கு தானே சஞ்சீவன் காத்துட்டு இருந்தான். விதுஷி எங்கேயும் தொலைஞ்சு போகல. பின்னாடி நடக்கிற வில்லம்பு போட்டிக்கு சஞ்சீவன் தான் அவளை பத்திரமா அனுப்பி வச்சிருக்கான். ஆனா இது தெரியாம ஆளாளுக்கு தேட போனவங்களுக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. மயூரியும் ஜீவனும் ஒரே ஏரியால தேடிட்டு இருந்ததால அவங்க சேர்ந்து தான் இருந்தாங்க. ஆனா வீரா மட்டும்தான் வேற திசையில நடந்து போயிட்டு இருந்தான். அதுக்கு காரணம் விதுஷி பசி தாங்க மாட்டா. ஏதாவது சாப்பிடுற இடத்துலதான் அவ இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா தேடிட்டு போனான். என்ன பட்டு, காலையில இருந்து டல்லா இருக்க, உனக்கு இந்த ஊர் ஒத்துக்கலையா அப்படின்னு வீரா கேட்டான். உன் கூடவே நானும் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் அசதி அப்படின்னு சொல்லிச்சு பட்டு. என்ன உடம்பு சரியில்லைன்னு சர்வசாதாரணமா சொல்ற? உனக்கு ஏதாவது மூலிகையில தடவி விடணும்னா சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு அக்கறையா கேட்டான் வீரா. அதெல்லாம் சமாளிச்சுப்பேன், நீ விதுஷிய தேடி எங்கேயும் அலைய வேண்டாம், அவ பத்திரமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு பட்டு. சரியப்போ ஜீவன் மயூரி கிட்ட சொல்லிட்டு நான் போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு வீரா கேட்டு முடிக்கல. அவனை 4-5 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன பட்டு, நான் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்னு வீரா கிண்டலா கேட்க, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இவங்களை அனுப்பி வச்சிருக்கான், சீக்கிரமா இவங்களை க்ளோஸ் பண்ணிட்டு நீ போட்டிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு பட்டு. ஓ, விநாயக ஆளுங்களா அப்படின்னு உடனே புரிஞ்சுக்கிட்டான் வீரா. ஏண்டா, வெளியே இருந்து வந்துட்டு எங்க மாஸ்டர்ஸ் எல்லாரையும் எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நேத்து நடந்த விஷயத்த உங்க மாஸ்டர்ஸே மறந்துட்டு என்கிட்ட சகஜமா இருக்காங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சிரிச்சான் வீரா. அதுக்குள்ள ஒருத்தன் பின்னால இருந்து வீராவை அடிக்க வர நெற்றிக்கண் அத அவனுக்கு காட்டி கொடுத்துருச்சு. அவன் பக்கம் திரும்பாம வீரா இருந்த இடத்துல இருந்து காலை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு அவன் சுருண்டு போய் விழுந்தான். இதே மாதிரி 5 பேரையும் அடிச்சு வெளுத்துட்டான். அங்கங்க வலியில சுருண்டு விழுந்த அந்த விநாயக ஆளுங்க கிட்ட போன வீரா, உங்களை ஏவி விட்டவன் கிட்ட சொல்லுங்க, முடிஞ்சா என்கிட்ட நேருக்கு நேர் மோத சொல்லு, இல்ல இப்படித்தான் அவன் அனுப்புன ஆளுங்களை வெளுப்பேன் அப்படின்னு திரும்பவும் அவனை மிதிச்சுட்டு கிளம்பிட்டான் வீரா. எப்பா, எங்க போனாலும் ஒருத்தர் முன்னேறினா யாருக்கும் பிடிக்காது போல, எந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டு அடிக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. ஏன் பட்டே, ஒருவேளை நீயும் நெற்றிக்கண்ணும் என் கூட இல்லாம இருந்திருந்தா நானும் விநாயக் சஞ்சீவன் மாதிரி மாறி இருப்பேனா அப்படின்னு கேட்டான். ச்சே, இந்த மாதிரி ஆகி இருக்க மாட்டேன், அதை விட மோசமா மாறி இருப்ப அப்படின்னு எப்போதும் போல 2 பேரும் கலாட்டா பண்ணி போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்புனாங்க. இங்க கண்டிப்பா வீரா வரமாட்டான், நான் அனுப்புன ஆளுங்க அந்த மாதிரி அப்படின்னு விநாயக் சொல்ல சஞ்சீவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப போட்டி ஆரம்பிக்கும் போது வீரா இல்லைன்னா யோகி தான் வின் பண்ணதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டான். விநாயக் மனசுல
இந்த சஞ்சீவன் என்ன இவ்வளவு தத்தியா இருக்கான், உண்மையாவே இவன் மாஸ்டரா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு காரணம், முட்டை உடைக்கிற போட்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வேணும்னா அதோட அருமை தெரியாம சாதாரணமா இருக்கலாம். ஆனா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சவால். ஆனா சஞ்சீவன் போட்டியே நடக்காம யோகி தான் வின் பண்ணுவானான்னு அபத்தமா கேட்டது விநாயக்கு எரிச்சலா இருந்துச்சு. நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சஞ்சீவனை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டான். இப்போ முக்கியமான அந்த தருணம் வந்தாச்சு. எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த அந்த போட்டி ஆரம்பிக்க போகுது. ஆனா வீரா இன்னும் வந்து சேரல. யோகி மட்டும்தான் கவலையா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். வீரா வரலன்னு அவனுக்கு வருத்தம் கிடையாது. ஆனா ஒரு போட்டியிலேயாவது அவன் கூட நேர்ல நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு வெறி, அவ்வளவுதான். அதுக்குள்ள விநாயக் சஞ்சீவன் கிட்ட ஓடி வந்தான். மாஸ்டர், வீராவை வெளியே அனுப்ப நமக்கு இன்னொரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு விஷயத்த புரிய வச்சான். சஞ்சீவனும் சந்தோஷமா, இப்ப நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனான். நீங்க முதல்ல போங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன், அப்பதான் சந்தேகம் வராது அப்படின்னு அங்கேயே இருந்துட்டான் விநாயக். அதாவது அந்த ஊரை சேர்ந்த மாஸ்டர் சஞ்சீவனை கூப்பிட்டு அனுப்பி இருந்தாரு. அங்க போய் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு தான் விநாயக் சஞ்சீவன் இப்போ டிஸ்கஸ் பண்ணது. உங்க அகாடமியை சேர்ந்த 2 பசங்க தான் இந்த போட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க, நீங்க ஏதாவது அவங்கள பத்தி சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சஞ்சீவன் கிட்ட கேட்டாரு மாஸ்டர். 2 பேருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல வீரா நிறைய எங்க அகாடமிக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஓ, ரொம்ப சந்தோஷம், ஒரு மாஸ்டரா உங்களுக்கு இதை விட வேற என்ன பெருமை இருக்க முடியும் அப்படின்னு அவங்களும் சஞ்சீவன் கிட்ட நல்லா பேசி அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் பின்னாடி நின்னு கேட்டுட்டு இருந்த விநாயக் கொலை வெறியில சஞ்சீவனை பார்த்தான். யோ, என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த மாஸ்டர்ஸ் மீட்டிங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி வீராவை பத்தி தப்பா சொல்லுன்னு கூட்டிட்டு வந்தா நீ வீராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, உன் மனசுல என்ன ஓடுது? என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத, நீ என் கூட வந்திருந்தா இப்ப நான் இப்படி பேசி இருக்க மாட்டேன் அப்படின்னு 10 நிமிஷம் கேப்ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான் சஞ்சீவன். விநாயக் போவ சொல்லி அனுப்பி விட்ட உடனே ஜாலியா துள்ளி குதிச்சு வந்தவன் எதிரில எந்தவித சேதாரமும் இல்லாம நடந்து வந்துட்டு இருந்த வீராவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டான். யாரோ 4-5 ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன், அவங்க வீராவை அடி பின்னிடுவாங்கன்னு விநாயக் ஏதேதோ கதை அளந்து விட்டான். இங்க பார்த்தா இவன் குத்து விளக்கு மாதிரி இருக்கானே அப்படின்னு சஞ்சீவன் கோவத்துல பல்ல கடிச்சு நின்னுட்டு இருந்தான். அப்புறம் புது ஆளுங்க கூட சேர்ந்து என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போல இருக்கு அப்படின்னு வீரா குரல்ல சஞ்சீவன் அதிர்ச்சியை மறைச்சுக்கிட்டு சாதாரணமா இருந்தான். ஆமா, நீ பெரிய இவன், உன்னை அடிக்க ஆளுங்களை அனுப்புறாங்க, போடா போய் வேலைய பாரு அப்படின்னு பயத்தை வெளிக்காட்டிக்காம பேசினா சஞ்சீவன். அப்ப நீ உண்மையை ஒத்துக்க மாட்ட? பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் அடிச்ச ஆளுங்களை ஒரு இடத்துல பத்திரமா கட்டி வச்சிருக்கேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து யாரு எதுக்காக அனுப்பி வச்சாங்கன்னு விவரத்தை புட்டு புட்டு வைப்பாங்க. அப்ப நீ பதில் சொன்னா போதும் அப்படின்னு வீரா சிரிச்சான். சஞ்சீவன் மனசுல, அப்படியே அவங்க வந்தாலும் நான் யாரையும் நேரடியா மீட் பண்ணி வீராவை அட்டாக் பண்ண சொல்லல, அதனால மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிச்சான். நீ யார வேணாலும் கூப்பிட்டு, எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுன்னு எஸ்கேப் ஆவேன் அப்படின்னு சொன்னான். நான் அப்படி உன்னை ஈஸியா விட்டுடுவேன்னு நினைச்சியா? அவங்க எல்லாரும் உன் பேரை மட்டும்தான் சொல்லணும்னு அடி பின்னி எடுத்து வச்சிருக்கேன், அதனால நீ இந்த ஊர்ல பனிஷ்மெண்ட் ஜோன்ல தான் இருக்க போற அப்படின்னு பயம் காட்டினா வீரா. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லா அகாடமிலையும் இருக்கும். அது பசங்களா இருந்தாலும் சரி, மாஸ்டரா இருந்தாலும் சரி. தப்பு பண்ணினா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஜோன் கண்டிப்பா உண்டு. ஒருவேளை வெளியே இருந்து வரவங்களா இருந்தா அவங்க அகாடமியை சேர்ந்த பெரிய மாஸ்டர்ஸ் வந்து பேசி சமாதானம் பண்ண பிறகுதான் இவங்களை விட முடியும். இது சஞ்சீவனுக்கும் நல்லாவே தெரியும். தெரியாம விநாயக் கூட சேர்ந்து பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன் போல இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்க ஆரம்பிச்சது சஞ்சீவனுக்கு. அதுக்குள்ள வீரா, எங்கேயோ முக்கியமா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, பாத்து சீக்கிரமா வந்து சேரு, அப்பதான் உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.